மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது போலிங் ரொம்ப டைட்டா போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து போலிங் நல்லா போயிட்டு இருந்தது. விக்கெட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஓவர்ஸ்லயும் வந்து டைட்டன் பண்ணி விக்கெட்ஸ் ப்ரெஷர் கொடுத்து எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்கோர் வந்து எல்லா மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்ப 200 அண்ட் அபவ் அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஐபிஎல் இது வரைக்குமே. பட் இந்த மேட்ச்ல வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங், போத் சைடும் நல்லா கான்டெஸ்ட் போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மேட்ச். பங்காளி ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, பங்காளி பிளே ஆஃப் போனால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, ஏன்னா எங்களுக்கு எம்ஐ ஃபர்ஸ்ட் ஃபேவரட் டீமாக இருந்தாலும் சிஎஸ்கே எனக்கு செகண்ட் ஃபேவரட் டீம். ஸோ பங்காளி உள்ளே போனான்னு எனக்கு சந்தோஷம் தான். ஸோ பங்காளி எங்களையும் அங்கேயும் குஜ்லி மிஸ் பண்ணிட்டாங்க, இங்கேயும் குஜ்லி மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, எனிவே பங்காளி உள்ளே போனால் எனக்கு ஹாப்பி தான். சிஎஸ்கே நல்லா விளையாண்டாங்க ப்ரோ. பவுலிங் அண்ட் பேட்டிங் எல்லாமே சிஎஸ்கே நல்லா பண்ணாங்க. எம்ஐ விட அவங்க நல்லாவே பண்ணாங்க. ஏன்னா அதனால தான் அந்த ரிசல்ட் வந்திருக்கு. எம்ஐ வந்து பேட்டிங்ல கோட்டை விட்டாங்க தான் சொல்லுவேன். ஏன்னா டார்கெட் 160 ஒண்ணுமே பத்தாது இந்த டைம். இந்த இப்போ இருக்கிற T20 ஏரால 190 அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ தட் த பவுலர் கேன் டிஃபெண்ட் சம்திங். ஸோ இப்போ எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. டீம் பிளேயர் பெர்ஃபார்ம் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் ஆனால் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ப்ரோ. ஸ்கை பெர்ஃபார்ம் இல்லை, ஹர்திக் பாண்டியா பெர்ஃபார்ம் இல்லை, ரோஹித் சர்மா இல்லை. ஸோ கோர் பிளேயர்ஸ் இல்லைன்னும் போது சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னும் போது டீம் சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அங்கங்க ஒரு சில பிளேயர்ஸ் தான் ஏதோ பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஆனால் இன்னும் கோர் பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணா தான் டீம் வின் பண்ண முடியும். எனக்கு மற்ற டீம்லாம் பாருங்க, ஆர்சிபி பாருங்க, பஞ்சாப் பாருங்க, கோர் பிளேயர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதனால தான் டீம் வின் பண்ணுது. ப்ரோ மேட்ச் சூப்பரா போச்சு, ரொம்ப நல்லா போச்சு. பட் நான் வந்து இந்த அளவுக்கு ஆடுவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா எம்ஐ கூட ஒரு மேட்ச் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம். பட் எம்ஐ ரிவெஞ்ச் எடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு ஏதோ எம்ஐ வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க நினைச்சது என்னன்னா ஒரு 200 மேல டார்கெட் வச்சா கண்டிப்பா இவங்க வந்து சேசிங் பிரஷர் ஆவாங்கன்னு நினைச்சாங்க. பட் வந்து அதுக்கு ஒரு 180 அடிச்சிருக்கணும். ஏன்னா கண்டிப்பா 180 பிளஸ்னா எங்களுக்கு கொஞ்சம் ராசி இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் 160 அடிச்சது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மும்பையா அப்படின்னு தோணுது. பாக்குற பிளேயர்லாம் பிரம்மாண்டமா இருக்காங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. எனக்கு எப்படி இருக்குன்னா நாங்களே ஐபிஎல்ல ஒரு வழி இல்லாம இருக்கோம். எங்களுக்கு யாரா 4 பாயிண்ட் குடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது, கொடைக்கானல் பூம்பார தொங்கி போச்சு கிடப்பாரு ராஜ்கிரீன் லைன் தான் வருது. என்ன பண்றது? பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இருக்கும்போது ஒரு எம்ஐ டீம் இருந்துச்சு பாத்தீங்களா, அத பார்த்த மாதிரி இல்ல. ஒரு ஃபேர் இருக்கும். ஐயா 160 நாள் இவனுங்க நம்ப முடியாது, ஐயா 130 நம்ப முடியாது. பட் அது ரோஹித்தோட மைண்ட் செட் வேற. பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட்ன்றது ஃபேக்கா சொல்ல மாட்டாரு, நிஜமா சொல்லுவாரு. டீம்ல அது இறக்குவாரு. பட் இங்க அது மிஸ் ஆகுது. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அது மிஸ் ஆகுது. பட் நம்ம டீமே ஒண்ணு அங்க அப்படி பண்ணல. அதனால நான் பாவரா வாய்வில்லை. நடப்பது நடக்கட்டும், சிறப்பு. அதெல்லாம் வேணாம் தல, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டு போதும் ப்ரோ. போதும். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. கார்த்திக் சர்மா ஏதோ புதுசா ட்ரை பண்ணாங்க, 50 அடிச்சு அவனுக்கு ஒரு ஹோப் வந்திருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க, ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் do not have any expectation. இவங்க அடுத்த மேட்சே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஆட தெரியாத மாதிரி ஆடுவாங்க. ஏன்னா மும்பை வந்து ஆட தெரியாம தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டீம் அப்படி இல்ல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஆடுறான். அடுத்த மேட்ச் கிரிக்கெட் தெரியாத மாதிரி ஆடுறான். அதனால நீங்க அடுத்தவங்களை ஈஸியா ட்ரால் பண்ணிடாதீங்க, அமைதியா வீட்டுக்கு போவோம். பை பை. மேட்ச் அது ரெடி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல பரிசுன்னே சொல்லலாம். ஒரு பொது லைக் தோனி இல்லாத ஒரு டீம் வந்து இப்போதான் நல்லா ஷேப் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க ரோல்ஸை பொறுத்துட்டு நல்லா ஆடுறாங்க. ஒரு நல்ல மேட்ச்னே சொல்லலாம். இப்போதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிருக்காங்க. கார்த்திக் சர்மா, உருவில் பட்டேல் எல்லாம் லைக் இப்போதான் கொண்டு வராங்க, நல்லா ஆடுறாங்க. மேபி இதே மாதிரி ஆடினாங்க அப்படின்னா மேபி வில் கோ இன் டு பிளே ஆஃப்ஸ். அண்ட் இந்த தோனி இல்லாத குறை இருக்குதான், பட் ஸ்டில் யங்ஸ்டர்ஸ் இஸ் ரீப்ளேசிங் ஹிம். ஸோ யா, ஹோப் வி வில் வின். அதாவது ஒரு மேட்ச்ல வந்து தோக்கும் போது அது என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம அதே தப்பு மறுபடியும் பண்ண மாட்டோம். அதுதான் இந்த சிஎஸ்கே டீம்ல நான் பாக்குறேன். சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இதே பிளேயர்ஸ் நல்லா அடுத்த பெட்டரா நம்ம போய் ஆகணும். இல்லனா திடீர்னு நல்லா ஆடுறானுங்க, அடுத்த மேட்ச் வரும்போது கிரிக்கெட் எப்படி ஆடுறது தெரியாம மறந்துட்டு தடிவின்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸ் அதே மாதிரி ஆயிடும். ஆட தெரியாம போய் ஆடுவானுங்க, போலிங் எப்படி போட தெரியாம போடுவாங்க. அதே மாதிரி இன்டென்ட் காட்டுவாங்க. எதுவுமே பிளேயர் வச்சுக்காம மைண்ட் செட் கரெக்டா வச்சு நம்ம தோப்போமோ ஜெயிப்போமோ டஃப் கொடுத்துட்டு எந்தெந்த ஃபீல்டர் எந்தெந்த செட் பண்றது, எந்த ஓவருக்கு யார் கொடுக்குது, எந்தெந்த பேட்ஸ்மேன் எந்தெந்த ஆர்டர்ல கரெக்டா இருக்கு, அதே மாதிரி இன்டென்ட் நீங்க காட்டுறீங்க. அதே இன்டென்ட் வந்து அடுத்த மேட்ச்ல காட்டுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆர்சிபி நினைச்சிட்டு இருக்காங்க கப்பு அவங்களுக்கு. தயவு வந்து கப்பு அவங்களுக்கு இல்ல, சிஎஸ்கேக்கு மட்டும் தான் கப்பு. ஆர்சிபி வந்து நிறந்த லாலிபாப் தான் மட்டும் தான் அவங்களுக்கு தான். நல்லா இருந்தது ப்ரோ. 10 ஓவர் அச்சிருவானுங்க, 200 போயிடும் நினைச்சேன். கரெக்டா அடுத்த 10 ஓவரும் சூப்பரா கனெக்ட் பண்ணி ஒரு 10 ஓவருக்கு லாஸ்ட் 10 ஓவருக்கு 40 ரன், நல்லா 60 ரன் 40 ரன் கரெக்டா ஒரு 40 ரன் கம்மி பண்ணாங்க. 200 தாண்டாம 160லயே முடிச்சிட்டாங்க. நல்லா ருத்ராஜி வந்து எல்லாம் சொன்னாங்க, ருத்ராஜி வந்து கேப்டன் சரியில்லை, அவரு சரியில்லை.
அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. சிஎஸ்கே பேங்க் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா மத்த டீம்ல ஏதோ உங்க லக்கு நல்லா இருக்குதுனால அப்படி சொல்றான். ஏன்னா டோனி வந்தா இப்ப டோனி மேல பிரஷர் போடுவாங்க. ஏன்னா டோனி நல்லா தெரிஞ்சு நம்ம இருக்க மாட்டோம் அந்த மேட்ச். நம்ம புதுசா ஒரு யங் டீம் உருவாக்கி நம்ம போறோம் சொல்லிட்டு உருவாக்கி நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சுச்சுவேஷன்ல வரும்போது டோனி வந்து அந்த மாரி யோசிக்கணும், மற்ற பிளேயர்ஸ் யோசிக்கணும், ருத்ராஜ் யோசிக்கணும், மற்ற பிளேயர் இன்டென்டோட ஆடணும்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சிஎஸ்கே கப் அடிக்கும். கம்பா கொடுக்கும், குவாலிஃபை அடிப்போம், கப் அடிப்போம் ப்ரோ. 5 மேட்ச்ல தோத்து தொடர்ந்து தலை வந்து வர 7-8 மேட்ச்ல ஜெயிச்சு கம்பா குத்துக்கிறாரு ப்ரோ. அதாவது ஒளிய மேட்ச் பண்ணிக்கிறோம். நாங்க எவ்வளவு தோத்தாலும் நாங்க கம்பா கொடுப்போம். அதே ஆட முடியுமா கேட்கறீங்க? தலை டோனிய இப்போ ஆட விட்டா கிச்சிருவாரு உங்க கோனிய. டோனி பிறந்த தேதி 7 தானாங்க. செம்பிங் ஃபீடா பார்த்து சதுரம் ஆனாங்க. கோவா பட்டதில்லை யாரு மேலேயும், மதிக்க தெரிஞ்சவர் எல்லாம் இல்லையும். வந்தாருங்க ஜெயிச்சு, பிடிக்காதுங்க புகழ்ச்சி. சிஎஸ்கே ஜெயிச்சா இல்லை எல்லாரும் மகிழ்ச்சி. மாட்டிக்கின்னா மறுநாடி பார்க்கலாங்க வெள்ளாடி. மேட்சே தான் முடிக்கிறதில்ல தலை டோனிக்கு எல்லாடி. அண்ணா கன்ஃபார்மா சென்னை டீம் ஜெயிக்கணும். தலை டோனி கடைசியாக எங்களுக்காக ஒரு வாட்டி ஆடணும். டோனி போல ஆட முடியுமா கிரிக்கெட்டு? இந்த சாங்க சிஎஸ்கேக்கு டெடிக்கேட்டு. மும்பைலுக்கு சப்பாத்திக்கு வருவோமா? நீங்க சென்னை போல கொஞ்சம் தூரம் வரோமா? டோனி எனக்கு உயிருங்க. டோனி ரொம்ப மிஸ் பண்றேன்.